காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். மதுரையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். கமிட்டி உறுப்பினர்கள் தான் சில பேர் வீடியோல காட்டுனீங்க, வயசான ஒரு அம்மா வந்தாங்க, அவங்க வந்தாங்க, இவங்க வந்தாங்கலாம் காட்டுனீங்க. அண்ணா, இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்கும்போது 50 பேரோ 100 பேரோ தவறி வரலாம், தப்பு தவறி வரலாங்கண்ணா. எங்களுடைய நோக்கம் என்னன்னா 99.95% பூத்துல வேலை பார்க்கக்கூடிய காரியகர்த்தர்கள் வரணும். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களே பாத்தீங்கன்னா முன்னிருக்கிறதா அமர்ந்திருந்தாங்க, மேல அமர வைக்கல. நம்முடைய பொதுச்செயலாளர்கள் பாதி பேர் முன்னிருக்கிறதா இருந்தாங்க, கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னிருக்கையில் இருந்தாங்க. அந்த பகுதியினுடைய தலைவர்கள் தான் மேடையின் மீது இருந்தாங்க. அதனால இது அமித்ஷாஜி அவர்களுக்கும் தெரியும். அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர், அமைப்பு பொதுச்செயலாளர் எல்லாருமே பூத் கமிட்டிக்காக இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அதனால் இதுல ஏதோ ஒரு போட்டோ எடுத்து காலி இருக்கையை காமிச்சாங்க, இதை காமிச்சாங்க, அது என்னை பொறுத்தவரை தேவையில்லாத விவாதம். காரணம், இது பொதுமக்களுக்கான கூட்டம் இல்லை. குறிப்பா வந்து சார், சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, எங்க கட்சி அலுவலகங்கள் வந்து காதல் திருமணங்கள் செய்யறதுக்கான அலுவலகமா பயன்படுத்திக்கலாம், ஏன்னா ஆணவ கொலை இப்படி எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? ஆனா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம். அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும் நம்ம நினைக்கிறோங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர், ஒன்றல்ல இரண்டல்ல. பர்சனலா எனக்கே தெரியும், நிறைய பேர் நம்பி வர்றாங்க. ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க, இங்க நியாயம் கிடைக்கும்னு வர்றாங்க. நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம், சில இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம், நீங்க வந்து நியாயமான முறையில் அதை பண்ணுங்க அப்படின்னு. அதனால் இதை வந்து ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம். ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது, எல்லா ஜாதிக்கும் பொதுவானது, எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம். நாங்கள் இதை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் வர்றீங்களா, தயவு செஞ்சு வாங்க, நாங்க நியாயமா நடந்து கொள்வோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்கன்னா நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனா கட்சி அலுவலகத்துக்கு வருவதை விட இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை, புற்றுநோய் பிரச்சனை. கடந்த 200-300 வருஷமாக இந்த ஜாதி என்பது மேல கீழே போய் இன்னைக்கு புற்றுநோய் மாதிரி உள்ள வந்து உடம்பு அரிக்குது. இது இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த ஜாதி பிரச்சனை தான். இன்னைக்கு இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. நாம் எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் கூட சில இடத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற மனோநிலை இருக்கு. அதுல வரக்கூடிய பிரச்சனை, பள்ளிகள்ல பாடத்திட்டங்களை சரி பண்ணணும், பள்ளிக்கூடத்துல சரி பண்ணணும், அரசுகள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும், கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும். 18 வயசுக்கு கீழே யாராவது ஒருவர் ஜாதியை வைத்து கொலை செய்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மைனராக அவங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சில மர்டர் கேஸுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசு கீழே இருந்தா மைனர்னு சொல்றது இல்ல, அவங்களுக்கு நம்ம பனிஷ் பண்றோம். அதனால் 16 வயது 17 வயது நான் ஜாதிக்காக ஆணவ படுகொலை செஞ்சேன், ஆனா நான் வந்து ஜுவனையில தான் இருப்பேன், நான் 3 மாசம் போயிட்டு வெளியே வந்துருவேன், நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனா அதை ஏற்றுக்கொள்ள கூடாது. அதனால் தமிழக அரசு எங்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாங்க. அதுல இந்த 18 வயசு 16 17 இந்த வயசையும் கூட மைனர் மேஜர் என்கின்ற வரைமுறையை தகுடுபொடியாக்கி அவர்களையும் மேஜரா கொண்டு வந்தா மட்டும்தான். ஏன்னா ஜாதி வன்மம் வந்து இன்னைக்கு 16 17 வயசுல நான் பாக்குறேன். பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கயிறு கட்டிட்டு போறாங்க, அங்க பாக்குறோம். பள்ளிக்கூடத்துல அருவாள் கலாச்சாரத்தை பாக்குறோம். பள்ளிக்கூடத்துல ஜாதியை வச்சு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. இது எல்லாம் கூட இன்னைக்கு நாம திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சின்னு சொல்றோம். ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம். அப்ப 2025 இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டதாகத்தான் அர்த்தம். அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அரசு முதல் காலை எடுத்து வைத்து கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். அப்புறம் விஜய் அவங்க சொல்லினா அப்புறம் விஜய் நீங்க மதிக்க மாட்டீங்கல்ல. ஆக்டர் விஜய் அவர்கள், அரசியல் தலைவர் விஜய் அவர்கள், இன்னைக்கு அவங்க வந்து போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சொல்லினா அப்புறம் நீங்க மதிக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க, அப்புறம் எதுக்கு மாநாடு போடுறீங்க? அதனால எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது சொல்வது இயல்புதான். மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஹரியானைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு தயாராகி விட்டது மக்கள் மனசுல. என்னை பொறுத்தவரை இன்னும் வாக்குப்பெட்டியில மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த எண்ணிக்கை முடிந்து அதிகாரப்பூர்வமாக மக்கள் சொல்லணும்.
மதுரையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அதில் ஆணவ கொலைக்கு எதிராக கடுமையான சட்டம் தேவை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.